வணக்கம். விகடன் வலைதள பக்கங்களில் இருக்கிற கனவு அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொடர் பற்றி ஒரு சின்ன விளக்கம். இந்த கட்டுரை தொடர் 14 ஜனவரி 2022 எழுத தொடங்கப்பட்டு 14 ஆகஸ்ட் 2024 வரை 150 கட்டுரைகளாக வெளிவந்திருக்கிறது. இது யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்ச் ஸ்கேப் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஃபவுண்டரு ப்ளஸ் சிஇஓவாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிஸ்ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஃபவுண்டரும் இவர் தான், அதுலேயுமே சிஇஓவாக இருக்கார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் பிறந்தவர். கடலூர் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் 1990 தன்னுடைய 12ஆம் வகுப்பை முடிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு அவரோட அப்பாவோட சேர்ந்து அவரோட ரியல் எஸ்டேட் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. 1993ஆம் வருடம் சென்னை பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் இளங்கலை பட்டம் பெற்றிருக்கிறாரு. அதன் பிறகு ஹெச்பி போன்ற பன்னாட்டு நிறுவனங்களில் இவர் வேலை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறாரு. இவர் கனவு தமிழ்நாடோடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார். இவரை பற்றிய அறிமுகம் இதுதான். இந்த கனவு அப்படிங்கிற இந்த கட்டுரை தொடர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கனவு அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே வளமும் வாய்ப்பும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட சில வியாபாரங்கள் நம்ம செய்ய முடியும், என்னெல்லாம் வளங்கள் இருக்குது, அதன் மூலிமா நம்மளுடைய தொழில் முனைவராக நம்ம எப்படிலாம் நம்மளை மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறாரு. அதாவது 38 மாவட்டங்கள்லேருந்து 32 மாவட்டங்கள் ப்ளஸ் ஒசூருமே சேர்த்து 33 இடங்களை பற்றி எழுதியிருக்கிறாரு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை இந்த 6 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற அனைத்து மாவட்டங்களையும் பற்றி அங்கே இருக்கிற வளங்கள், என்னெல்லாம் வளங்கள் இருக்குது, என்னெல்லாம் நம்ம தொழில் முனைவருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு தான் நம்ம நம்மளை அதுதான் ரூல் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு நினைப்பில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது, இதே போல் கட்டுரைகள் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற வளங்கள் நமக்கு சொல்லப்பட்டு அதன் மூலிமா நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத ஒருவர் எழுதியிருக்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அந்த வகையில் இந்த தொடர் எல்லாருமே நம்ம ஊரில் இருக்கிற எல்லாருமே இந்த தொடர் படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விருப்பமாக இருக்குது. இது வலைதள பக்கங்களில் இருக்குது. சில மாவட்டங்களை பற்றிய கட்டுரைகள் படிக்க முடியறதில்லை. ஏன்னா அது அந்த விகடன் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் படிக்கிற மாதிரியான அனுமதி இருக்குது. ஆனால் வருகிற ஜனவரி மாதம் இது புத்தகமாக வரப்போகிறதா கேள்விப்பட்டோம். அந்த வகையில் இது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னையில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் பண்ணலாம், சிங்கார சென்னை 5.0 அப்படிங்கிற ஒரு திட்டம்லாம் எழுதியிருக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்தை பற்றியும் நம்ம தனித்தனியாக பேச ஆரம்பித்தோம்னா அதுவே நமக்கு நிறைய மணி நேரங்கள் பேசலாம். இப்போ சென்னையை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 6-7 கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. வேலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. ஈரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 கட்டுரைகள். அதாவது கோயம்புத்தூரில் இருக்கிற என்னெல்லாம் நமக்கு பொருட்கள் கிடைக்குது, என்ன வளங்கள் இருக்குது. இப்போ கள்ளக்குறிச்சி பற்றி நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலை, அதெல்லாம் நம்ம டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம். அங்கே இருக்கிற சூழலுக்கு தகுந்து ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். சோலாராக இருக்கட்டும், விண்ட் பவராக இருக்கட்டும், இதெல்லாமல் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களை பற்றியுமே எழுதியிருக்கிறாரு. வேலூரில் கிடைக்கிற பூக்களை வச்சு, அந்த பூக்களை வச்சு நம்ம வியாபாரம், தொழில் முனைவருக்கான ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில் இந்த 150 கட்டுரைகளையும் நமக்கு புதியதான ஒரு பாதைகளை திறக்கிறதான ஒரு திறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்களுக்கு நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு நமக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்பொழுது இதே போல் வளங்கள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒவ்வொரு கட்டுரைகள் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா சில பேர் சொல்லியிருப்பாங்க, இது எழுதுறதுக்கு நல்லா இருக்குது,
ஆனால் இது எப்படி சாத்தியக்கூறுகள் ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எந்த ஒரு புதியதாக தொடங்குகிற ஒரு தொழிலாக இருந்தாலுமே முதல் கட்டத்தில் வந்து அது வந்து நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கிறோம். பிரச்சனைகள் இல்லை, சவால்கள் தான் சொல்கிறேன் நான். அந்த சவால்களை தாண்டி தான் ஒவ்வொரு தொழிலுமே வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முயற்சியை பண்ணாமல் வந்து இவர் எழுதினதை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எழுதுறது ஈஸி, ஆனால் அதை செய்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. செஞ்சு பார்த்தா தானே தெரியும் நமக்கு. அந்த வகையில் இந்த கனவு தொடர் பற்றி ஒவ்வொரு மாவட்டங்களை பற்றி அவர் எழுதியிருக்கு 32 மாவட்டங்கள். அது இல்லாமல் ஒசூர் இருக்குது 33, அதை சேர்த்து இதை பற்றி ஒவ்வொரு மாவட்டங்களையும் தனித்தனியாக வந்து அதில் இருக்கிற என்னெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கூட தனியாக வீடியோ பண்ணலாம். அடுத்து நான் பண்ணுறதுக்கு அதுக்கான முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த என்னுடைய காணொலியை பார்த்தவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி.